முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திங்கட்கிழமை பிரம்மாண்டமாக குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரும் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் ஸ்தல வரலாறு குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கடற்கரையில் பிரம்மாண்டமாக எழுந்தருளிருக்கும் செந்தில்வேலனை மனமுருகி வேண்டினால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் வந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. இச்சமயத்தில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தவமிருந்த தேவர்களின் குருவான வியாழ பகவானுக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் அவரின் ஆசைப்படியே ஆங்கையே தங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது சூரபத்மனால் தேவர்கள் படும் துன்பங்களை குறித்து அறிந்து கொண்ட முருகப்பெருமான் தனது படைத்தளபதியான வீரபாகுவை தூது அனுப்பியும் சூரபத்மன் கேட்காததால் அவனை முருகப்பெருமானை வதம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சூரபத்மன் வதம் செய்யப்பட்டதை அடுத்து முருகப்பெருமானை ஆங்கையே எழுந்தருளும்படி குரு பகவான் வேண்டிக் கொண்டதாகவும் அதனை ஏற்ற முருகப்பெருமான் ஆங்கையே எழுந்தருளியதாகவும் ஸ்தல வரலாறு கூறுகிறது. குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து பெரிய கோவிலை எழுப்பினார். அங்கு எழுந்தருளிய முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று ஆட்கொண்டதால் செயந்திநாதர் என்று அழைக்க பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. இத்தலமும் திருஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பெற்ற நிலையில் பின்னர் திருச்செந்தூர் என மருவியதாக புராணங்கள் கூறுகின்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் மற்ற 5 தலங்களும் மலைப்பகுதிகளிலும் அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தன் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்ததாக கூறப்படுகிறது. தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்து கையில் தாமரை மலருடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். முருகப்பெருமான் சன்னதிக்கு இடதுபுற சுவற்றில் ஓர் லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனைகள் நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் பஞ்சலிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே நம்மால் காண முடியும். இது தவிர முருகப்பெருமான் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்கம் சன்னதியில் மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன. வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்கம் தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடப்புறம் உள்ள சிறுவாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம். திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுரம் வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இக்கோயில் பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது சிறப்புற்று விளங்கியது. பல மன்னர்கள் இக்கோயிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர். இங்கு பன்னீர் இலையில் வைத்து வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் சிறப்பானது. ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் சூரசம்ஹாரம் விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் குழந்தை பாக்கியம், குருபருள், வேலைவாய்ப்பு, தோஷங்கள் நீங்குதல் போன்ற பல பலன்கள் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இக்கோவில் சென்று வழிபடுவதால் கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருக பக்தர்களுக்கு ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக விளங்கி வருவதே நிதர்சனம்.